டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தகவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கண்டிப்பாக நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வீடியோவில் மட்டும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரீசன், இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பி போர்டில் இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில ஷாக்கிங்கான நியூஸும் இருக்கு. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோடைய அவேர்னஸ் நிறைய பேருக்கு கிடைக்காததால இதில் என்னென்ன விளைவுகள்லாம் ஆச்சு அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது பார்த்தோன்னா இதே மாதிரி ஒரு புக்லெட் தான் இருக்கும். இது நிறைய பேர் கேட்குறீங்க, இது தனியாக ஒரு நாள் நடக்குமா அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் நம்மளுக்கு ஏற்கனவே 150 கொஷின்ஸ் இருக்கும். அது கூட அடிஷ்னலா ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 30 கொஷின்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். சேம் நம்மளுக்கு இந்த வாட்டி OMR அப்படின்றதால இது மாதிரி ஒரு புக்லெட் தருவாங்க. ஸ்டார்டிங் ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 30 கொஷின் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இருக்கும். இதுல அப்படி என்ன ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஆர்பி போர்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி யாருக்கு ஃபர்ஸ்ட் நடந்தது அப்படின்னா BEO எக்ஸாம், பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர். ஸோ இதுதான் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் தகுதி தேர்வு தாள் அப்படின்றத நடத்தின ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இவங்க தான் எழுதுனாங்க. இதுல என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 5K ஒரு 5000 பேர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபெயில் ஆயிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 20 மார்க்ஸ் எடுக்க முடியாத ஒரு 5000 பேருக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபெயில் பண்ணி விட்டாங்க. அவங்களுடைய மார்க் பார்த்தோம் அப்படின்னா எவாலுவேஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க நல்லா கூட எக்ஸாம் எழுதிருக்கலாம் மேபி, இருந்தாலும் அவங்க எங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல குவாலிஃபைடு ஆகாததால, ஸோ டிஸ்குவாலிஃபைட் பண்ண மாதிரி நாட் குவாலிஃபைடு அப்படின்னு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மேஜர் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணாம அவங்களுக்கு மார்க்கே வரல. இது நிறைய விஷயம் நீங்க யோசிக்கணும். BO எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது 5000 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா UGTRB எக்ஸாம். இதுல தான் பார்த்தோம்னா செகண்ட் வாட்டி எக்ஸாம் நடக்குது. இதுலயே பார்த்தோம்னா இந்த தமிழ் தகுதி தேர்வு நடக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 2000 பேருக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபெயில் ஆயிட்டாங்க. 2000க்கு மேல இந்த எக்ஸாம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபெயில் ஆயிருக்காங்க. அவங்களுக்குமே பார்த்தோன்னா நாட் குவாலிஃபைடு. ஸோ இது செகண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்ததா இந்த எக்ஸாம் யாருக்கு நடந்தது அப்படின்னா டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கான SGT எக்ஸாம். ஸோ இது பார்த்தோன்னா தேர்டு, இது மூணாவது வாட்டி பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் நடத்தும் போது இந்த தமிழ் தகுதி தேர்வு நடத்துறாங்க. இதுலயே அந்த 30 கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா வச்சு அந்த 50 மார்க்ல ஜஸ்ட் ஒரு 20 மார்க் கூட எடுக்க முடியாத கிட்டத்தட்ட பார்த்தோன்னா எவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருந்தாங்கன்னா ஒரு 1000 பேர் ஃபெயில் ஆயிருந்தாங்க. ஒரு 1000 மெம்பர்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு 1000 பேர்கிட்ட இந்த தமிழ் தகுதி தேர்வுல ஃபெயில் ஆயிருக்காங்க. அப்போ எவ்வளவு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு மட்டும் யோசிங்க. இந்த 1000 பேர் மேபி நல்லா கூட எக்ஸாம் எழுதிருக்கலாம். ஆனா இவங்களுக்கு இந்த தமிழ் தகுதி தேர்வு ஃபெயில் ஆனதால இவங்களுடைய பேப்பர் என்ன ஆயிருக்காது அப்படின்னா வேல்யூவேஷன் ஆயிருக்காது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாட் குவாலிஃபைட் கொடுத்துருப்பாங்க. அப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சிருப்பீங்க, இல்ல தமிழ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டச் இல்லாம இருக்கலாம், மேக்ஸ் சயின்ஸ். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அதர் சப்ஜெக்ட்ல இன்வால்வ்மெண்ட் ஆகும்போது நம்ம தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் நம்மளுக்கு அடுத்து பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் மார்க். இதுல எவ்வளவு பேர் பார்த்தோன்னா கிளியர் பண்ண போறாங்க, இதுல நாட் குவாலிஃபைட் ஆக போறாங்க அப்படின்ற விஷயம் பார்த்தோன்னா நம்மளுக்கு இது 0வா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ரைட் ப்ரிப்பரேஷனை எடுத்துக்கணும். கண்டிப்பா இது என்ன பண்ணணும் அப்படின்னா சைட் பை சைட் ப்ரிப்பரேஷனை நீங்க போடணும். அப்படி நீங்க இந்த எக்ஸாம் பத்தின தெரியல, டீட்டெயில் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கை நீங்க என்ன பண்ணுங்கன்னா வாங்கி படிங்க ஆரம்பிங்க. அதுக்கு அடுத்தது இப்ப நான் சொன்னேன் இல்லையா BO எக்ஸாம், UGTRB, இந்த SGT எக்ஸாம்,
இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா லெக்சர் போஸ்டிங் எடுத்தாங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு எக்ஸாம். இது இந்த 4 இதுல ஒரு 3 கொஸ்டின், இதுல ஒரு 4 கொஸ்டின். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 7 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க வாங்கி படிங்க. இதுல ஜஸ்ட் அந்த 20 மார்க்ஸ்க்கு எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே இதுல இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிஓ எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும், இல்ல இந்த யூஜிடிஆர்பி, இந்த எஸ்ஜிடி, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி புக்ஸ். ஸோ இது ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நியூ எடிஷன் புக். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு எடிஷன் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நியூ எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரீசெண்டா கிடைச்சிருக்கு புக்கு. நியூ எடிஷன்ல இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரும் புதுசா ஆட் பண்ணி வச்சிருக்கு. பிளஸ் புதுசா 10th புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டாபிக் ஆட் பண்ணிருக்காங்க. அந்த ஆடிங் பண்ண டாபிக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ நியூ எடிஷன் புக்கு இப்போ நம்ம அகாடமில அவைலபிளா இருக்கு. ஸோ வேணுன்றவங்க நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இதனுடைய பிரைஸ் வந்து நம்ம ஏற்கனவே 650 தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ 650 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நியூ எடிஷன் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நியூ சிலபஸ் புக்கு பேஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா இன்புட்டும் வந்திருக்கு. அதே மாதிரி ஓல்டு சிலபஸ்ல இருக்கிற புக்ஸும் இதுல வந்திருக்கு. நியூ தமிழ் புக்கு, அதே மாதிரி ஓல்டு தமிழ் புக்கு எல்லாமே இதுல வந்து அட்டாச்சா இருக்கும். ஸோ இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ ஆக்சுவல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பிரைஸ் வந்து 700 தான் நம்ம போட போறோம். ஆனா இன்னைக்கே நம்ம வந்து இதை நான் சேஞ்ச் பண்ணல 700 அப்படின்ற விஷயத்த. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 700 அப்படின்ற விஷயம் இன்னைக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போறது இல்லை. நீங்க வேணும்னா இந்த மந்த் எண்டு ஜூலை மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டர் பண்ணலாம். 31st வரைக்கும் சேம் இந்த 650 rupees காஸ்ட்ல தான் இந்த புக்கோடைய ரேட் இருக்கும். பட் ஆகஸ்ட் 1ல இருந்து நீங்க வந்து இந்த புக்கை யாராச்சும் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா என்னுடைய ஸ்டோர்ல உங்களுக்கு காட்டும் 700 அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இந்த புக்கு சப்போஸ் நீங்க யாருன்னா பிஃபோரா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க, இல்ல இந்த புக் எனக்கு தேவைப்படுது நான் லேட்டரா வாங்கலாம்னு யோசிச்சீங்க அப்படின்னா இது ரைட் டைம். இப்பவே நீங்க வாங்கிக்கிறது பெஸ்ட். ஓகே, அடுத்தது இந்த எக்ஸாம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், அவேர்னஸ் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டோம். இப்போ இதுல நம்ம எப்படி வந்து ஈஸியா ஒரு 20 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வழிமுறைகளையும் அதை நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுக்கு வந்து இதுல 30 கொஸ்டின் வரும். ஆக்சுவலா இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க, 50 மார்க்குன்னு சொல்லுவாங்க. இது எப்படி 30 கொஸ்டின்ஸுக்கு 50 மார்க் அப்படின்ற விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டீட்டெயிலா சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10, அதுக்கப்புறம் 11 12 ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ், இதுல ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ஸோ ஏன் இதெல்லாம் வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறேன்ட்டு கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். ஓகேவா, நான் சொல்ற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் நான் எழுதிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா லிசன் பண்ணுங்க. இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல இந்த பார்ட்ல நீங்க வந்து கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் நீங்க அட்டென்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். 21ல இருந்து 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மார்க். எல்லாமே தான் நம்ம அட்டென்ட் பண்ண போறோம். எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், டிக் பண்ற கொஸ்டின்ஸ் தான். இதுல 20 மார்க் நீங்க வந்து எடுக்கிறதுக்கான வழிமுறையை நான் ஈஸியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்றேன். என்னன்னா, இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ஆன்சர் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் தான் வரும். பட் அதே இந்த இடத்துல நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் வரும். கொஞ்சம் நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அப்போ இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா வேகமா ஆன்சர் பண்ணாதீங்க. ஓகேவா, இதுல ஜஸ்ட் 20 கொஸ்டின்ல நம்மளுக்கு ஒரு 10 கொஸ்டின் ரைட் ஆச்சு அப்படின்னாலே யூ ஆர் குவாலிஃபைட். இப்போ இதுல 1வது கொஸ்டின்ஸ் எழுதுறீங்களா,
ஆன்சர் நல்லா தெரியுதா? ஓகே, அப்போ எனக்கு 2 மார்க் கன்ஃபார்ம். ரெண்டாவது கொஸ்டின் தெரியல, மூணாவது கொஸ்டின் தெரியல, நாலாவது கொஸ்டின் எனக்கு கன்ஃபார்மா தெரியுதா? அப்போ 2 மார்க் கன்ஃபார்ம். இப்போ அடுத்தது எனக்கு ஒரு 8வது கொஸ்டின் நல்லா தெரியுது. ஓகே, நான் கரெக்டா எழுதிட்டேன், கன்ஃபார்ம், மார்க் 2 மார்க். ஒரு 13வது கொஸ்டின் எனக்கு தெரியுது, ஒரு 16வது கொஸ்டின் தெரியுது. ஓகே, இது வரைக்கும் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது கொஸ்டின்ஸ். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் எழுதிட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து 10 மார்க் வந்துடும். அடுத்தது மீதி எல்லாம் வந்து சரியான வந்து ஆன்சர் தெரியல அப்படின்றதுக்காக உடனுக்குடனே ஆன்சர் பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்தது இங்க வந்துருவோம். இதுல 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தோன்னா எனக்கு இதுல 1 மார்க் வருது, இதுல 1 மார்க், இதுல 1 மார்க், மீதி வந்து இதுல 1 மார்க். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப எனக்கு வந்து ஒரு 4 மார்க் தான் கிடைச்சது. மீதி எல்லாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு கரெக்டா ஆன்சர் தெரியல அப்படின்னா இப்போ நம்மளுக்கிட்ட எவ்வளவு மார்க் இருக்கும்? அதுல ஒரு 4 மார்க் இருக்கும். இதுல ஒரு 6, 8, 10, 12, 14 மார்க் கிடைச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம கையில 14 மார்க் இருக்கு. மீதி எடுக்க வேண்டியது 6 மார்க் தான். ஜஸ்ட் இதுல நீங்க எடுக்கும் போது 3 கொஸ்டின். அந்த 3 கொஸ்டின் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உடனுக்குடனே ஆன்சர் பண்ணாதீங்க. இந்த இடத்துல எடுங்க. இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸை பொறுமையா சூஸ் பண்ணி எடுங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்சம் படிச்சதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீகால் பண்ணி எந்த கொஸ்டின்ஸ் கரெக்டா பண்ணலாம். நம்மளுக்கு தேவை 6 மார்க். ஜஸ்ட் 3 கொஸ்டின் ரைட் மார்க். ஜஸ்ட் இதுல ஒரு கொஸ்டின் நீங்க ரைட் ஆயிட்டா கூட, இதுல ஒரு கொஸ்டின் ரைட்டு, இதுல ஒரு கொஸ்டின் ரைட்டுனா கூட நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா 20 மார்க் வந்துடும். மீதிக்கிற கொஸ்டின் எல்லாமே தப்பானா கூட நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இங்க 20 மார்க் வந்துச்சு. 20 மார்க் நீங்க எடுத்துட்டா போதும். அதுக்கு மேல 50 மார்க் எடுத்தா கூட அதை என்ன பண்ண போறது இல்ல, ஸ்கோரிங் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் we needed 20 மார்க்ஸ் enough. ஓகேவா? அப்போ நாம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இடம் எது அப்படின்னா இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த 2 மார்க் கொஸ்டின்லயே சப்போஸ் உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின் நீங்க ரைட்டா எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 மார்க் கொஸ்டின்ல நீங்க மார்க் எடுக்கலன்னா கூட பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. இப்போ நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம எக்ஸாம் எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மார்க்ல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கரெக்டா என்னென்ன கொஸ்டின் நம்மளுக்கு வந்து கரெக்டா தெரிஞ்சிருக்கு, நம்மளால இதுல 20 மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத பேப்பர் வேல்யூவேஷன் வந்ததுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது. நீங்களே சொல்லிடணும் எனக்கு 20 மார்க் வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்ப 20 மார்க் வந்தாதான் உங்களுடைய மேஜர் பேப்பரை வேல்யூவேஷன் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஸோ நான் இவ்வளவு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஏன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எழுத போற ஃபர்ஸ்ட் 30 கொஸ்டினே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஓகேவா? இதுல நீங்க வந்து கம்பல்சரி 20 மார்க்ஸ் எடுத்தா மட்டும்தான் உங்களுடைய பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுவாங்கன்றதால தான் நாம இவ்வளோ விஷயத்த நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டுமே புக் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ வேணுன்றவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த புக்கை வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் இருக்கும், ஃபோன் நம்பர். ஸோ அந்த நம்பருக்கு நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த புக்கை ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த புக்குடைய ப்ரைஸ் 650 அப்படின்றது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து என்ன ஆயிடும் அப்படின்னா 700 மாறும். அதுக்கு முன்னாடியே நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா. ஸோ நான் வாங்க போறேன், நான் கன்ஃபார்மா நான் வாங்க போறேன், எனக்கு தேவைப்படுது அப்படின்னா பிஃபோரா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.